அனைவருக்கும் சாய் சமையலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கல்லை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய கட் பண்ண வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் கிராம்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மூக்கல்லே நல்லா ஊற வச்சு அவிச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அது 1 கப் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சீரகம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணது, மிளகாய்த்தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி போகணும். கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கோங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சுண்டல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்குது. இப்போ நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நடுவில் கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சாலும் பிடிக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பிளாக் சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.